1967 தான் தமிழகத்துல ஒரு புது சகாப்தமே தொடங்குச்சு. ஒரு தனி மனிதன் தன்னோட கொள்கைகளை தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு அங்கமா மாத்தினார். அந்த ஒரு மனிதர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரு முதல்வரானதும் முதல் வேலையா சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும்னு சட்டம் கொண்டு வந்தார். இது ஒரு சாதாரண சட்டம் இல்ல, சாதி மதம் இல்லாம நடக்கிற திருமணங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்துச்சு. இது பெரியார் அவர்களுடைய கொள்கைகளுக்கு அண்ணா அவர்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம். அவர் தேர்தல் சமயத்துல ஆட்சிக்கு வந்தா ₹1 3 படி அரிசின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இது ஏழை மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு கொடுத்த ஒரு குரல். இந்த வாக்குறுதி திமுகவோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. இந்த திட்டத்துக்கான செலவு அதிகமா இருந்ததுனால பிறகு அது மாற்றப்பட்டாலும் இது ஒரு புது அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குச்சு. அண்ணா அவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது கடவுளின் பெயரால்னு சொல்லாம மனசாட்சியின் பெயரால்னு சொல்லி ஒரு புதிய வழியையே உருவாக்கிட்டார். இந்த ரெண்டு விஷயங்களுமே அண்ணா அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு சமூக போராளின்னு நிரூபிச்சது. அண்ணா அவர்கள் முதல்வரானதும் சுயமரியாதை திருமணத்துக்கு முதல் கையெழுத்து போட்டாரு. அதே மாதிரி 2026 முதல்வராக போறவர் எந்த திட்டத்துக்கு முதல் கையெழுத்து போடுவார்ன்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.